வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அந்த ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இது டிஆர்பி காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடியது. இதில் வந்து இந்த வாட்ஸ்அப் லிங்க் கொஞ்சம் நான் கொடுக்குறேன். அதில் அந்த லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் தமிழ்லேயும் நான் வந்து நோட்ஸ் கொஞ்சம் அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழில் அனுப்புகிறேன். தமிழில் பார்க்குறவங்க அந்த நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. அது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஏதாவது வந்து ரிமார்க்ஸ் தப்பா இருக்குது, பாயிண்ட் ஏதாவது விட்டு இருக்குதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல நம்பர் 1 வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி, அப்படி இல்லைன்னா ஹெச்யூஎஃப்னு சொல்லுவாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். நம்பர் 1 வந்து நமக்கு வந்து இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அதை பத்தி தான் நாம் வந்து பார்க்க போறோம். இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு வரும்போது என்னன்னா தனியால் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிநபரால் தனிநபருக்கென்று உருவாக்கப்பட்டு இயங்கும் வணிகம் தனியால் வணிகம்னுவாங்க. ஒரு தனிநபர் நடத்தக்கூடியதால அவரே ஓனரு, அவரே எல்லா லாப நஷ்டத்தையும் பார்த்துப்பாரு, டைரக்ட் கஸ்டமர் கிட்ட கான்டாக்ட்ல இருப்பாரு. இதுதான் வந்து தனியார் வணிகம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். அதுல வந்து நமக்கு பாருங்க இங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இந்த டெஃபினிஷன் வந்து கொடுக்கும்போது இந்த ஹான்சன் அப்படின்றவர் சொல்றாரு, a type of business units where one persons. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் solely responsible for providing capitals அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் என்ன பண்றாரு, கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்றாரு. பிசினஸ் மேனேஜ் பண்ணக்கூடியது தான் வந்து நமக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க பாருங்க, சிங்கிள் ஓனர்ஷிப், நோ செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், மினிமம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வருது. அது ஞாபகம் வச்சுங்க. இந்த சிங்கிள் ஓனர்ஷிப் அப்படின்னு வரும்போது இஸ் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் அண்ட் தேர் இஸ் ஏ நோ பிசினஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான். ஏன் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ரொவைட் ஆல் நெசசரி ரிசோர்சஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஃபார் இண்டிபெண்ட்லின்றாங்க. அடுத்து வந்து நோ செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு வரும்போதுன்னா இவர் வந்து மேனேஜ் ஓனர்ஸ் டைரக்ட்லி வித்தவுட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று. அடுத்து வந்து மினிமல் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது தேர் இஸ் ஏ நோ டூ மச் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் டு ஃப்ரேம் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் சோல் ட்ரேடர். இதுக்குன்னு சொல்லி ரொம்ப வந்து சட்டத்திட்டங்கள்லாம் எதுவும் கிடையாது. லைக் தட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் மாதிரியோ இல்ல ஒரு லிமிடெட் கம்பெனி மாதிரியோ இதுல என்னன்னா சிம்பிள் அண்டு ரிக்வயர் மினிமம் லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அடுத்து என்னன்னா நோ செப்பரேட் லீகல் எனிடிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதுல வந்து பிசினஸும் ஓனரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். இன்கேஸ் அவர் வந்து ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்தது, இல்ல அவரு டெத் ஆயிட்டாரு, இல்ல லுனாட்டிக்ஸ் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ல வரும்போது என்னன்னா அந்த பிசினஸும் க்ளோஸ் ஆயிடும். எல்லா அக்கௌண்டபிளும் அவரு தான் மெயின்டைன் பண்ணுவார். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுல என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது தேர் இஸ் ஏ நோ எனி அதர் பார்ட்னர்ஸ் ஆர் மெம்பர் ஆஃப் கம்பெனிஸ். இதுல பார்ட்னரும் கிடையாது, மெம்பர் ஆஃப் கம்பெனிஸும் கிடையாது. அதனால அவர் வந்து எல்லா ப்ராஃபிட்டுமே அவருக்கும், அதே போல ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் அவர் என்ன பண்ணாரு, பியர் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க
அவருடைய பிசினஸ்ல வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய சொத்து பத்தல அப்படின்ற பட்சத்துல, போதாதுன்ற பட்சத்துல அவருடைய சொந்த சொத்தும் அவர் என்ன பண்ணணும், வித்தாவது கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து பிசினஸ் cannot மீட் த liabilities, த ஓனர்ஸ் பர்சனல் அசெட்ஸ். இதுதான் நமக்கு முக்கியமானது. அவருடைய பர்சனல் அசெட்டை வந்து யூஸ் பண்ணியோ இல்ல கவர் பண்ணியோ டெப்ட் கொடுத்துடணும். அடுத்து ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது, ஏன் சார் ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னா, தேர் இஸ் ஏ நோ எனி அதர் பார்ட்னர்ஸ் ஆர் மெம்பர், இ கண்ட்ரோல் ஃபுல் பிசினஸ். அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இப்போ இந்த மெரிட் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஃபார்மேஷன்ஸ். அதாவது வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபார்மேஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்குன்னு சொல்லி எதுவும் ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ நிறைய கிடையாது. ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் டிசால்வ் வித் நோ லீகல்ஸ். அடுத்து என்னன்னா குயிக் டெசிஷன்ஸ். அதாவது வந்து இஸ் நாட் கெட் எனி சஜஷன் ஃப்ரம் others because he is only one of the owner of the business, that's why he take the quick decisions. ஒன்னு டைரக்ட் மோட்டிவேஷன். அதாவது பொதுவா வந்து பிசினஸ்ல மோட்டிவேஷன் வருது அப்படின்னா அவர் ஏதோ சம்திங் ப்ராஃபிட் கிடைக்கும், அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மோட்டிவேட் அடைகிறார். அப்போ ஆல் ப்ராஃபிட் ரீடைன் பை த ப்ரொப்ரைட்டர். அடுத்து பிளெக்சிபிலிட்டிஸ். அதாவது என்னன்னா பிளெக்சிபிலிட்டிஸ் அப்படின்னா அந்த பச்சுவந்தின்னு சொல்லுவோம், அது இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அதே போல நம்ம இந்த பிசினஸ் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாம் வந்து மாத்திக்கலாம். அதாவது பிசினஸ் கேன் குயிக்லி அடாப்ட் டு சேஞ்ச் ஆர் எக்ஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து கான்ஃபிடென்ட். அதாவது வந்து சீக்ரெட் மெயின்டெனன்சிஸ் வரும்போது, பிசினஸ் சீக்ரெட்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் ரிமைன் பிரைவேட். ஏன் வந்து இவர் வந்து எந்த ஒரு லீகலும் கிடையாது, இவரே ஓனரு, இவரே எம்ப்ளாயிஸ், அதனால வந்து இதுல பிசினஸ் சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பர்சனலைஸ்டு கஸ்டமர் ரிலேஷன்ஸ். இவர் வந்து பர்சனலா வந்து கஸ்டமர் கிட்ட ரிலேட் பண்றார். எப்படி சார் ரிலேட்னா, இ டைரக்ட் செல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த கன்சியூமர் ஆர் கஸ்டமர். அதாவது வந்து கஸ்டமர் அப்படிக்கும் கஸ்டமர்ன்றதுக்கும் கன்சியூமருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து கஸ்டமர் அப்படின்னா ஒன் பை எ ப்ராடக்ட் இன் எ ரெகுலர் வே. ஒரு ப்ராடக்டை ரெகுலரா வாங்குறார் அப்படின்னா அவர் வந்து கஸ்டமர். சார் ஒரு ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் தடவை வாங்குறாருன்னா அவர் வந்து கன்சியூமர் அப்படின்றாங்க. அடுத்து வந்து லைபிலிட்டிஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா சோல் ட்ரேட் அப்படின்னாங்க. இப்போ இதுல லைபிலிட்டிஸ், ஒரே ஒரு நபர் பிசினஸ் பண்றதாலேயோ இல்ல ஒரே ஒரு நபர் வந்து வியாபாரம் பண்றதாலேயோ இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னா, லிமிட்டெடு ரிசோர்சஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சார் லிமிட்டெடு ரிசோர்சஸ் அப்படின்னா, சார் கம்பேர் டு பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்ன்னு வரும்போது லிமிட்டட் ரிசோர்சஸ் தான். ஏன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு ஒரு 1 crore 2 crore அப்படின்னு வரும்போது முடியாது. அப்ப கம்பேர் டு அதர் ப்ரொஃபைட்டார் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுல லிமிட்டட் ரிசோர்சஸ். அடுத்து வந்து லேக் ஆஃப் கண்டினியூட்டிஸ். அதாவது வந்து இது வந்து நீடித்த நிலையான வாய்வு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைட்டாருடைய ஹெல்த்தோ லைஃபோ எண்ட் ஆகும்போது அவருடைய பிசினஸ் வந்து எண்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து சார் இப்போ அவங்க பையன் யாருன்னா இருந்தா பண்ணலாமா அப்படின்னா அது மேபி பாசிபிள், இல்ல பாசிபிள் இல்லாமையும் இருக்கலாம். அடுத்து வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான இது. இவருடைய லைபிலிட்டிஸ் வந்து அன்லிமிட்டெடு. இவர் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டார் அப்படின்னா தனது சொந்த சொத்தாவது வித்து கடனை அடைக்கணும். அடுத்து அன்சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இது வந்து அன்சூட்டபிள். ஏன் அப்படின்னா இவருடைய ரிசோர்சஸ் வந்து லிமிட்டெடு, பெரிய அளவுல பண்ண முடியாது. அடுத்து வந்து லிமிட்டெடு
மேனேஜரியல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு வரும்போது, சார் அவர் எவ்வளவுதான் திறமை மிக்க நபரா இருந்தாலும் அவரால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியாது. இப்போ பார்ட்னர்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் புது புது ஐடியாவை கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் பிசினஸ் ஏரியாஸ்ன்னு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம். அதாவது சூட்டபிலிட்டி ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து எந்தெந்த பிசினஸுக்கெல்லாம் நமக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு வரும்போது, இதுல பாருங்க, இந்த டெய்லர் ஷாப் வைக்கிறவங்க, லோக்கல் ரெஸ்டாரண்ட், ஹேண்ட் கிராஃப்ட் பிசினஸ் மேனு, இவங்க எல்லாமே என்னன்னா இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணலாம். அதாவது இந்த டெய்லர் ஷாப்பு, லோக்கல்லே ரெஸ்டாரண்ட் சின்னதா அதாவது ஹோட்டல் மாதிரி வைக்கிறவங்க, இந்த ஹேண்ட் கிராஃப்ட் கைவினை இந்த கூடை பின்றவங்க, இப்போ இந்த மூங்கில்ல பேம்போஸ்ல வந்து பொருட்களை செய்யறவங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த பிசினஸ் வந்து சூட்டபிள் ஆகும். அப்போ நமக்கு இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா தனிநபரால் தனிநபருக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தனியார் வணிகம். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு வரும்போது சிங்கிள் ஓனர்ஷிப், நோ செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட், மினிமம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், நோ செப்பரேட் லீகல் என்டிட்டிஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் அவரே தான், அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, ஃபுல் கண்ட்ரோல், இது எல்லாமே அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். மெரிட்னு வரும்போது ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம், க்ளோஸும் பண்ணலாம், குயிக் டெசிஷன் எடுக்கலாம், டைரக்ட் மோட்டிவ், ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. அதாவது கான்ஃபிடென்ட் மீன்ஸ்னா கான்ஃபிடென்டிட்டி, சீக்ரெட்ஸி மெயின்டெனன்ஸ், லிமிட்டேஷன் வரும்போது லிமிட்டெட் ரிசோர்சஸ், லேக் ஆஃப் கண்டினியூட்டி, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, அன்சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷனு, லிமிட்டெட் மேனேஜரியல் எக்ஸ்பர்டைஸ், அதாவது லிமிட்டெட் ஸ்கில்லு தான் இருக்கும். இது எந்த பிஸ்னஸ்க்கு வந்து சூட்டபிள் அப்படின்னா டெய்லர் ஷாப்பு, லோக்கல் ரெஸ்டாரண்ட்டு, ஹேண்ட் கிராஃப்ட் பிஸ்னஸுக்கு வந்து சூட்டபிள். அடுத்து வந்து நமக்கு பார்ட்னர்ஷிப். பொதுவாக பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது கூட்டாண்மை அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லுவோம். பொதுவாக வந்து கூட்டாண்மை அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து மூலதனம் இட்டு ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ தொடங்கினால் அதற்கு பேர் வந்து கூட்டாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, a partnership is a association of 2 or more person to hold their financials. அதாவது வந்து அவங்களுடைய ஃபினான்சியல் வந்து வைக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் பண்றாங்க. அடுத்து என்னன்னா ஷேர் ப்ராஃபிட். இது வந்து ஷேர் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒன்று வந்து அவங்களுடைய கேபிட்டல் பேசிஸ்லோ இல்லை ஈக்குவல் பேசிஸ்லோ நம்ம ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 1932 இதுதான் வந்து சொல்லுவாங்க. அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து நாட் கம்பல்சரி, வேணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் பண்ணால் நல்லது. அதே போல் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம், ஒப்பந்தம். இதுதான் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் நாம் பார்க்க போகிறது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்பர் ஆஃப் பார்ட்னர். இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னா, சார் இதில் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 people இருக்கணும். அதே போல் மேக்சிமம் எவ்வளோ சார்னா 10 இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ் அந்த 20s. அதாவது பார்ட்னர்ஷிப்புக்கு மினிமம் 2. அதாவது இப்போ ப்ரைவேட் கம்பெனினா மினிமம் 2, மேக்சிமம் 200. அதே போல் பப்ளிக் கம்பெனினா மினிமம் 7, மேக்சிமம் அன்லிமிட்டெடு. அதே போல் வந்து நம்ம இந்த ஏஓஏ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லையோ இல்லை மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லையோ எத்தனை பேர் வந்து சைன் பண்ணணும்னா மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் சைன் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ஏஓஏ வந்து ப்ரைவேட் லிமிட்டட்னா மினிமம் 2, மேக்சிமம் 200. இவங்க மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் சைன் பண்ணும். பப்ளிக்காக இருந்துச்சுன்னா 7 மெம்பர்ஸ் சைன் பண்ணும். ஓகே. அடுத்து வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்காக சார் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்டு த்ரூ அக்ரிமெண்ட். இது கொஸ்டின் ஏரியா பார்த்துங்க. எப்படி சார் ஃபார்ம் பண்ணுவோம்னா அக்ரிமெண்ட் பிரகாரம்னா அந்த அக்ரிமெண்ட் ஓரலாவோ இல்லை ரிட்டர்னாவோ இருக்கலாம். அதுதான் நமக்கு முக்கியம் இந்த இடத்துல. எய்தர்
ஓரல் ஆர் ரிட்டர்ன்ல நமக்கு இருக்கலாம். அடுத்து ஷேரிங் ப்ராஃபிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து அக்ரி டு ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கார்டிங் டு ப்ரீ டிட்டர்மைன்டு ரேஷியோ. அதான் ரேஷியோ அப்படின்னா கேபிட்டல் பேசிஸா இல்லை ஈக்குவல் பேசிஸா ஒன்று. அடுத்து வந்து லாஃபுல் பிஸ்னஸ். இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து என்கேஜ்டு, கட்டாயம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அடுத்து வந்து பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். பிரின்சிபல் அண்டு ஏஜென்ட் அப்படின்னு வரப்போ என்னன்னா எல்லா பார்ட்னருமே என்ன பண்ணலாம்னா பிரின்சிபலாகவும் இருக்கலாம், ஏஜென்ட்டாகவும் நமக்கு இருக்கலாம். அதாவது வந்து பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்னு வரும்போது அவுட் சைடருக்கு வந்து இருக்கக்கூடியது. அடுத்து வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த அன்லிமிட்டெட் லைபிலிட்டின்ற கான்செப்ட் கிடையாது. இது லிமிட்டெட் லைபிலிட்டின்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதாவது லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப். அவங்களுடைய லைபிலிட்டியும் பார்ட்னர் எடுத்துன்னு வராங்க. அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னன்னா அவங்களுடைய டெஃப்ட், பர்சனல் அசெட் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. அடுத்து என்னன்னா வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அதாவது வந்து பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது நாட் மேண்டேட்டரி, இருந்தாலும் வேணும்னா பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நாட் கம்பல்சரி பட் இன் ஆப்ஷன் அப்படின்றாங்க. அடுத்து பார்ட்னர்ஷிப்னுடைய மெரிட். இதுல வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப்னு பொதுவா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து செய்யக்கூடியது. இப்போ இதனுடைய மெரிட் என்ன சார்னா ஈஸி ஃபார்மேஷன்ஸ். அதாவது லைக் தட்டு நம்ம சோல் ட்ரேடரோ இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் வித் மினிமல் லீகல் ரெக்குவயர்மெண்ட். கொஞ்சமாக ஏதாவது லீகல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ. அடுத்துனா லார்ஜ் ரிசோர்சஸ். அதாவது என்னன்னா எப்படி சார் லார்ஜ் ரிசோர்சஸ்னா இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல 1% லெஸ் கேபிட்டல் ஆர் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பர்சன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று. அடுத்து பெட்டர் டெசிஷன் மேக்கிங். இதுல என்னன்னா பெட்டர் டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்னர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபிலிட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆல் டுகெதர். அதாவது வந்து என்னன்னா நிறைய பொதுவாக வந்து நிறைய பிரெயின் வந்து ஒன்றிணையுது இந்த இடத்துல. அதில் தான் வந்து என்னன்னா அவங்களுடைய நாலேஜ் வந்து விஸ்டமா இருக்கும். நாலேஜ் வந்து விஸ்டம். அடுத்து என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இவங்க என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து ஈஸியாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ரிஸ்க் ஷேரிங்ஸ். சார் இந்த ரிஸ்க் எப்படி சார் ஷேர் பண்ண முடியும் அமாங் த பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ளேயே வந்து பார்ட்னர்ஸ் வந்து ரிஸ்க் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமே நாம என்ன பண்ண முடியாது, பேர்டனும் எடுத்துக்க முடியாது. அடுத்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் வரும்போது என்னன்னா இந்த பார்ட்னர் எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒருத்தர் கவிதை நல்லா பேசுவாரு, ஒருத்தர் வாசிக்கிறது நல்லா வாசிப்பாரு, ஒருத்தருக்கு வந்து திறமை நிறைய இருக்கும். ஒருத்தர் ஒரு ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருப்போம். அப்ப என்னன்னா இதுல என்னன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து கட்டாயம் நமக்கு வரும். அடுத்து என்னன்னா லிமிட்டேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ இந்த லிமிட்டேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல லைக் தட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டிஸ். இதுவும் வந்து நீடித்த நிலையான வாய்வு கிடையாது. எந்தெந்த காரணத்தால்னா டெத்து, ரிட்டையர்மெண்ட்டு, டிஸ்அக்ரிமெண்ட் அமங் த பார்ட்னர்ஸ். இல்லை அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஒன்று. அடுத்து என்னன்னா லிமிட்டெட் கேபிட்டல். இதுலயும் என்னன்னா லிமிட்டெட் கேபிட்டல் தான் கம்பேர் டு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லிமிட்டெட் கேபிட்டல். அடுத்து வந்து நான் டிரான்ஸ்பியரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அதாவது என்னன்னா நம்ம ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி மாதிரியோ இல்லை பப்ளிக் செக்டார் கம்பெனி மாதிரியோ ஷேர்ஸ் வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கேனாட் டிரான்ஸ்ஃபியர். இன்கேஸ் நீ வந்து டிரான்ஸ்ஃபியர் பண்ணணும் அப்படின்னா எல்லா மெம்பர்னுடைய கன்சர்ன் அனுமதியும் வாங்கணும். அடுத்து என்னன்னா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து ஏதோ முடிவு எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அமங் த பார்ட்னர்ஸ் இருக்கும். இதுதான் ஒண்ணு. அடுத்து வந்து கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது கொஸ்டின்ஸ் ஏரியா. இதில் என்னன்னா ஆக்டிவ் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், நாமினல் பார்ட்னர்,
பார்ட்னர்ஸ் பை எஸ்ட்ரோபல். இது நல்லா பார்த்துங்க. பார்ட்னர்ஸ் பை எஸ்ட்ரோபல், சீக்ரெட் பார்ட்னர், பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி, அகைன் சீக்ரெட் பார்ட்னர் போட்டுக்கிறேன். அடுத்து என்னன்னா மைனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ என்னன்னா ஆக்டிவ் பார்ட்னர்னா ஆக்டிவாவே இருக்கிறது. யாரு சார் பார்ட்னர்ஷிப்ல ஆக்டிவாவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு தான் ஆக்டிவ் பார்ட்னர். அவர் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, இ கண்டக்ட் த பார்ட்னர்ஷிப் ஆர் பிசினஸ். அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஆக்டிவாவே இருப்பார். அடுத்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னா அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா டார்மெண்ட் பார்ட்னர்ஸ். அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா கான்ட்ரிபியூட் கேபிட்டல் மட்டும் தான் பண்ணுவார். கான்ட்ரிபியூட் கேபிட்டல், ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு ஆல் த மெம்பர்ஸ், பட் நாட் டேக் இன், இங்க பாருங்க, நாட் டேக் இன் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். அவரு தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மண்ட் பார்ட்னர். அடுத்து என்னன்னா நாமினல் பார்ட்னர். நாமினல்னா பெயரளவு. இப்போ சார் இஸ் நாட் நெய்தர் கான்ட்ரிபியூட் எனி கேபிட்டல் ஆர் நார் ஷேர் எனி ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனிஸ். இவர் என்ன பண்ணுவார்னா சார் ஷேரோ கேபிட்டலோ எதுவுமே பண்ண மாட்டார் சார். இஸ் ஒன்லி நேம்லி பார்ட்னர்ஸ். அவர் பெயரளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனில இருப்பாரு. அடுத்து பார்ட்னர்ஸ் பை எஸ்ட்ரோபல். இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. பார்ட்னர்ஸ் பை எஸ்ட்ரோபல் அப்படின்னு வரும்போது சார் இந்த இடத்துல இவரு கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுவார்னு ஏதாவது வந்து லோன் தருவார். இப்போ டிபஞ்சர் மாதிரி, இப்போ லைக் தட் ஏதோ ஒரு செக்யூரிட்டி மேலேயோ இல்லை ஒரு அசட் மேலேயோ லோன் தருவார். அந்த லோனுக்கான வட்டியோ இல்லை அசலோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு வந்து கொடுக்கணும். அந்த அசம்ஷன்ல அவர் பார்ட்னரா இருந்தாலும் அவரை பார்ட்னரா நாம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து சொல்றாங்க. அதுல பாருங்க, ஈவன் தாட் இஸ் நாட் ஏ பார்ட்னர்ஸ் இஸ் கால்டு பார்ட்னர்ஸ் எஸ்ட்ரோபல் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சீக்ரெட் பார்ட்னர்ஸ். அதாவது வந்து இந்த பார்ட்னர் வந்து இப்போ சீக்ரெட்டாவே இருப்பார். பொதுவாக வந்து இஸ் நாட் நோவிங் த ஜென்ரல் பப்ளிக். பப்ளிக் வந்து தெரியவே தெரியாது. ஆனா வந்து அவரு சீக்ரெட் பார்ட்னர்ஸ். அடுத்து வந்து பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லிஸ். அதாவது இதுலயே நமக்கு ஆன்சர் இருக்குது. பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி அப்படின்னு வரும்போது சார் நாட் பார்ட்டிசிபேட் எனி லாஸ் ஆஃப் த கம்பெனிஸ். அவரு அந்த லாஸ்ல என்ன பண்ண மாட்டாரு, வத்துக்கவே மாட்டார், அவர் வரமாட்டார். அதில் தான் என்னன்னா இங்க பாருங்க, நாட் டு பி பியர் போர்ஷன் ஆஃப் லாஸ் சஸ்டெயின்டு. அவரு லாஸ்ல வரமாட்டாரு, ப்ராஃபிட்ல மட்டும்தான் வருவார். அவருக்கு பேர் என்னன்னா பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. அடுத்து என்னன்னா சீக்ரெட் பார்ட்னர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மைனர் பார்ட்னர். அதாவது வந்து இந்த இளவர் கூட்டாளி அப்படின்வாங்க. மைனர் பார்ட்னர் வரும்போது இப்போ ஒரு பார்ட்னரு மைனரு கம்பெனில பார்ட்னர் ஆகலாமான்னா ஆகலாம். எப்ப சார் அப்படின்னா 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலாம், பார்ட்னரும் ஆகலாம். ஆனா இங்கிலாந்துல ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, மைனர் கேன் பிகம் ஏ பார்ட்னர்ஸ் நாட் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். 18 வயசு ஆகலனாலும் அதான் சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம இந்தியாவில் ஒன்று இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று அது இருக்குது. அந்த மைனர் வந்து 18 வயசு ஆகலைன்னா அவர் வந்து மைனர். சார் அவர் வந்து மைனர் ஆகுறாருன்னா கம்பெனியில் ஏதாவது லாஸ் வந்தால் அவர் அந்த லாஸை வந்து எடுத்துக்கணுமா, இல்லை அந்த லாஸ் அவருக்கு தரணுமானா நம்ம தரமாட்டோம். ஆனால் அவர் 21 வயசு ஆனதுக்கு அப்புறமா அதான் சொல்றாங்க, கம்ப்ளீட் 21 இயர்ஸ், 21 வயசு ஆயிட்டாருன்னா பிகேம் ஏ நார்மல் பார்ட்னர். எல்லாரும் பார்ட்னர் மாதிரி இவரும் நார்மல் பார்ட்னர். அவர் 21 வயசு ஆனதுக்கு அப்புறமா சார் அவர் வந்து லாஸ் வருது, கமன் லாஸ் வருதுன்னா அதெல்லாம் அவரு எடுத்துக்கணும். அடுத்து சூட்டபிலிட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எந்தெந்த பிசினஸுகள்லாம் வரும் அப்படின்னா, ஏன் சார்னா இது வந்து மீடியம் சைஸ் கேபிட்டல் தான். அப்ப என்னன்னா சார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஹோல்சேல் ட்ரேடு, ஸ்மால் மேனுஃபேக்சரிங்,
இப்போ ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படின்னா இந்த டாக்டர் பண்ணக்கூடியது, வக்கீலுங்க எல்லாம் வந்து செய்யக்கூடியது, இது மாதிரி வந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். அடுத்து என்னன்னா ஹோல்சேல் ட்ரேடு, கொஞ்சமா பொருட்களை ஃபுல்லா வாங்கி பண்ணலாம். இல்லைன்னா ஸ்மால் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், இந்த டின்னி யூனிட்னு சொல்லி நாம் வந்து சொல்லுவோம். இதெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி இல்லைன்னா இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி எப்படி ஒன்றாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள், குறைகள் ஏதாவது இருக்குது, இல்லை பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.